ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து பி என்ற எழுத்து, இங்கிலீஷ் லெட்டர் பி என்ற லெட்டர் எழுத்தில் ஆரம்பிக்கிற ஒரு நபரால் உங்களுக்கு மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கப்போகுது. எத்தனை சம்பவங்கள் சார் நடக்கப்போகுது? நல்ல சம்பவங்கள், 4 சம்பவங்கள் நடக்கப்போகுது. இதை யாராலும் தடுக்க முடியாது. சரியா? இறைவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு நடக்கப்போகுது. தயாராக இருங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது, அதுக்கு என்ன அடிப்படை காரணங்கள், வேத ஜோதிடத்தோட பங்களிப்பு என்ன, கோச்சார பலன்கள் என்ன, லாப நஷ்டங்கள் என்ன, சாதக பாதங்கள் என்ன, இதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. ராசிநாதன் 1-4 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமாக இருக்கிறாரு. சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. ஆடி மாதம் முழுக்க சூரியன் குரு சிவராஜ யோகம் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் உச்ச குருவோட சூரியன் சேர்ந்து இருக்கிறாரு. சூரியன் தனுசு ராசிக்கு அப்பலுக்கற்ற யோகர். அப்பலுக்கற்ற யோகர் தான் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கொஞ்சம் உடனே கிடைக்காது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் கிடைக்கும். தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அப்பா வழி உறவு முறையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தகப்பனுக்கு உங்களுக்கும் சில நல்லூர் இருந்தாலுமே நேரடியாக வந்து நீங்கள் அதை விவாதிக்க முடியாது, பேச முடியாது. ஒரு மறைமுகமாக தான் இருக்க முடியும், இன்டைரக்டாக தான் இருக்க முடியும். நடுவில் ஒருத்தர் இருப்பார். நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது, நடுவில் ஒருத்தர் இருப்பார். இப்போ வந்து புதன் சேர்றாரு. 2/8/2026 புதன் அங்கே இருக்கிறாரு. புதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அடுத்த 9ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு. மூலத்திரிகோணம் ஆட்சிப்படுவார். ஸோ புதன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வருது வந்து தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. 7-10 கூடியவன், நட்பை குறிக்கிறவர், கூட்டாளியை கொடுக்குறவர், கூட்டணியை கொடுக்குறவர், தொழில் காரியம் வியாபாரம் எல்லாத்தையும் குறிக்கிறவர். புதன் இப்போ வலுப்படுறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு புதன் சூரியன் இந்த கூட்டணி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதனாலே பெருமாள் தான். பி ஃபார் புதன், அவ்வளோதான். பீன வார்த்தை எப்படி சார் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, பீனா புதன், PUTHAN புதன். பெருமாள் புதன் வந்து சாட்சாட் பெருமாளோட அம்சம் பெருமாள். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற நாட்களில் ஆகஸ்ட் 2 அடுத்து வருகின்ற நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலத்துக்கு பெருமாள் என்ற பேரில் இருக்கிறவங்களுடைய உங்களுக்கு பெருமைகள் இருக்கும். நல்ல ஒரு காரியம் நடக்கும். அவர் பேர் பெருமாளாக இருக்கலாம், பெருமாள் அம்சத்தில் உள்ள பேராகவும் இருக்கலாம். பெருமாள், நாராயணன், வாசுதேவன், இப்படி நிறைய அவருடைய நாமம் இருக்குது. கோவிந்தன், கோபாலன், கோதர்ச்சனன், மாதவன், மதுசூதனன், பாலாஜி, வெங்கடேசன், வாட் எவர் மேபி. சரியா? என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அவங்க பேரில் வந்து வந்து பெருமாள் இருப்பார். பெருமாளுடைய நாமதாரி, பெருமாளுடைய நாமத்தை அவங்க சூட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் வந்து வருகிற ஆகஸ்ட் 15 அருமையான அமைப்பில் இருக்கிறார். குரு புதன் இணைவு அருமையாக இருக்குது. சரியா? நேரில் அதுக்கடுத்து வந்தாலும் சிம்மத்தில் வருவார், அடுத்து கன்னிக்கு வருவார். ஸோ புதன் நிகழ்வு நல்லா இருக்கிறதுனால புதன் பெருமாளோட அம்சம் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. என்னென்ன சார் பலன்கள் அப்படின்னா, முக்கியமான பலன்கள் வந்து ஒரு 3-4 பலன்கள் இருக்குது. அதை சொல்லிவிட்டு நான் மற்ற பலன்களை சொல்கிறேன். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தூரதேச அமைப்புகள் நல்லா இருக்கும். சரியா நேர்களே? வெளிநாடு வெளிமான தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த தொடர்புக்கு வந்து அந்த பெருமாள்ங்கிற பேர் உடையவர்கள், பெருமாளுடைய நாமத்தை கொண்டவர்கள், பெருமாள் அம்சத்தில் பிறந்தவர்கள், அந்த பெயரை சூட்டியவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும். பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும். பழக்க வழக்கத்துக்கு ஏற்றவங்களாக இருப்பாங்க. இப்போ தனுசு ராசிக்கு 8ஆம் இடம் கடகத்தில் குரு புதன் சூரியன் இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் திடீர் பண வரவு இருக்கும். எதிர்பாராத பண வரவு. பணம் வரும் நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் பணம் வந்து பைய நிரப்பும். இருப்பினும் உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும், அல்லது பொறுப்புகள் அது இருக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா நல்ல லாபம் வர்ற பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ், 4 விஷயங்கள் வந்து உங்களுக்கு நறுக்கு நடக்கும். சரியா நேர்களே? 4 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கும். அதில் பெரிய சம்பவம் என்ன சார் அப்படின்னா, திடீர் பண வரவு. திடீர் பண வரவு வரும். அந்த பணம் வந்து நீங்கள் கொடுத்த பணமாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸ் பணமாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் பணமாக இருக்கலாம், மற்றவங்க மூலம் உயில் பணமாக இருக்கலாம், இல்லைனா மற்றவங்க கூட கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வண்டி வாங்கணும் வச்சுருக்கிறீங்க, உங்கள் அப்பாவோ அம்மாவோ 1 லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்க. சரியா? ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திடீர் பணம் வரவு கொடுப்பாங்க. உங்கள் தேவைக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, வேறு என்ன திங்ஸ் வாங்கினாலும் சரி, பொருள் வாங்கினாலும் சரி, அதுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து திடீர் பணர்வு இந்த காலகட்டத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம். 2வது பெரிய மாற்றம் வந்து உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் இருக்கும். நீங்கள் அரசு உத்தியோகம் பார்த்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் பார்த்தாலும் சரி, அதில் ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு வரும். அடுத்து பொறுப்புகள் அதிகலாம். பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும்.
சரியா நேர்களே? 4வது பாயிண்ட் வந்து தேவையற்ற அலைச்சல் இருக்கும். அதை நீ சந்திச்சு தான் ஆகணும். தேவையற்ற அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் ஆதாயத்தோடு தான் அலைவீங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொன்ன மாதிரி ஆதாயத்தோடு தான் அலைவீங்க. எந்த அளவுக்கு அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும், ஆதாயம் இருக்கும், பணவரவு இருக்கும். இந்த கிரக சேர்க்கை அட்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் நடக்கிறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும். ஆனால் சிறிய கவனம் தேவைப்படும். சரியா நேர்களே? கவனத்தோடு இருந்தீங்கன்னா நிறைய லாபம் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் முக்கியம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனாக இருந்தீங்கன்னா இந்த 4 விதமான நல்ல பலன்கள் நடக்கும். திடீர் பண வரவு, உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம், பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும். அடுத்து தேவையற்ற அலைச்சல் இருக்கும். தேவையற்ற அலைச்சல் வந்து ஒரு மனிதனுக்கு சாதகம் அல்ல. சரியா? ஆனால் அதன்படி உங்களுக்கு பலன்கள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி லீவ் எடுத்து வீட்டில் இருப்பாங்க. சில பேர் சண்டே அன்றைக்கி வேலைக்கு போவாங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ணுவாங்க, அது மூலிமா லாபம் இருக்கும். வெளிவட்டார வேலைகள்லாம் பார்த்து அது மூலிமா லாபம் இருப்பாங்க. சரியா? மற்ற நாட்கள் வந்து கவர்மெண்ட்டில் வேலை வைப்பாங்க, ப்ரைவேட் வேலை வைப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு இட புரோக்கர் வேலை, மற்ற ஒரு கமிஷன் வேலை, ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க. அது மூலிமா ஒரு 1000 500 கிடைக்கும். ஸோ அது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு ஆதாயத்துடன் அலைச்சலுடன் ஆதாயம் இருக்கும். பணவரவு பாயிண்ட் நம்பர் 1. 4 பெரிய பாயிண்டில் வந்து நம்பர் 1 பணவரவு திருப்தி இருக்காமல் இருந்தாலும் தேவையும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் அதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புதிய வழியில் வரும். நீங்கள் கடன் பட்டிருக்கிறீங்க, கடன் அடைக்கணும் சார், ரொம்ப நாளாக இருக்குது, கடன் அடைக்க வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். சரியா? 4 பெரிய மாற்றத்தில் இது பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடன் தான் ஒரு மனிதனுக்கு வந்து கழுத்தை பிடிக்கும். சரியா நேர்களே? அதனால் கடனை அழைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகள் பிறக்கும். ஸோ 4 பெரிய சம்பவங்களில் இது ஒரு முதல் சம்பவம். அடுத்து உத்தியோகம் வேலைவாய்ப்பு. உத்தியோக வேலைவாய்ப்பு 2வது பெரிய சம்பவம். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மேல் அதிகாரிகிட்ட நல்ல பேர் கிடைக்கும். இது நல்ல விஷயம். ஏன்னா என்ன தான் வேலை பார்த்தாலும் மேல் அதிகாரி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டான். நம்மளை தட்டி கழிச்சிட்டே இருப்பான், தட்டி விட்டுட்டே இருப்பான். அதெல்லாம் இனிமேல் சரியாகி நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்குறது ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்களை போற்றி பாராட்டுவார்கள். நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உத்தியோகம் பண்ணுற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வாதம் பண்ணாதீங்க. சரியா? சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெகக்னேஷன் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அது வந்து ஒரு அலங்காரமாக இருக்கும், நல்ல ஜெனுவனாக இருக்கும். சரி, உங்களுக்கு கிடைக்கிற ரெகக்னேஷன் வந்து பெரிய கௌரவமாக இருக்கும். அதை நீங்களும் சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம், மற்றவங்களும் அதை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து 4வது பெரிய ஒரு சம்பவம், வியாபாரம் லாபகரமாக இருக்கும். வியாபார கிரகம் புதன் சூப்பராக இருக்கிறார். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், காய்கறி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், நவதானியப்பட்ட சம்மந்த வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், அதான் உணவு சொல்லிட்டேன், உணவு தானியங்கள், காய்கறிகள், மனித வாழ்க்கைக்கு உணவு, சிவில் சப்ளை, ஃபுட்டு, இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கூட்டாளிகிட்டே அனுசரித்து போகணும். உடன் பிறந்த உடன் கூட இருக்கிற கூட்டாளிகள், நண்பர்கள், இவங்ககிட்ட அனுசரித்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் அந்த கடவுள் வந்தாலும் தடுக்க முடியாது. இதெல்லாம் சத்தியமாக நடந்தே தீரும். சரியா நேரில்? இந்த சம்பவங்கள்லாம் யாராலும் தடுக்க முடியாது, அந்த கடவுளாலும் தடுக்க முடியாது. கடவுளால் தடுக்க முடியாதுன்னு என்ன? அந்த அளவுக்கு கிரகங்கள் வலுவாக இருக்குது. குருக்கிட்ட வந்து கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்னா குருனாலே திருவருள் தான், தெய்வத்தின் அம்சம் தான். ஸோ குருவோட சம்மந்தப்படுறதுனால அந்த தெய்வ அனுக்கிரத்தோடு தான் இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் குரு, புதன், சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் கூடுதலாக இருக்கும். குரு, சூரியன், புதன் கெட்டு போனவங்களுக்கு அந்த அளவு சிறப்பாக இருக்காது. உதாரணத்துக்கு குரு வந்து மகரத்தில் இருக்கிறாரு, சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படாது. குரு, சூரியன் மகரத்தில் இருக்கிறாங்க, புதன் எங்கே சார் இருக்கிறாரு? புதன் வந்து மீனத்தில் இருக்கிறாரு, நீசமாக இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஆனால் அது நீசபங்க யோகமாகவும் ஆகும். ஏன்னா குரு நீசபங்கம் ஆகாது. ஏன்னா குரு நீசமாக தான் இருக்கிறார். புதனுக்கு வீடு கொடுத்த குரு நீசமாக தான் இருப்பார். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பலன்கள் நல்லா இருக்காது. குரு, புதன், சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குரு 1 நாள் கூடியவன். சரியா? நீங்கள் குருனாலே நீங்கள் தான் தனுசு ராசிக்கு, மனதாலும் உடலாலும் நீங்கள். சரி, நான் 4வது பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அடுத்து வந்து மற்ற பலன்களை சொல்கிறேன். 4வது பாயிண்ட் எப்படி சார் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கைக்கு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும். பண ரொட்டேஷன் இருக்கும், கையில் காசு பணக்கம் இருக்கும். அதனால் சந்தோஷப்படுவீங்க. ஸோ 4வது பெரிய சம்பவம் வந்து குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. பேச்சில் நிதானம் இருக்கணும். சரியா? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் பேச்சில் நிதானம் இருக்கணும். ஆகஸ்ட் மேலே செப்டம்பர்லேருந்து சிறப்பாக இருக்கும். சரியா? ஆகஸ்ட் 15 வரைக்கும், அதாவது ஆடி மாதம் கடைசி வரைக்கும், ஆடி 32 வரைக்கும் பேச்சில் நிதானம் இருக்கணும். சுடுசூழ் சொல்லக்கூடாது, யாரையும் எடுத்துருந்து பேசக்கூடாது, சுடுசூழ் சொல்லக்கூடாது. உங்கள் வார்த்தை வந்து மற்றவங்களை வந்து தாக்கக்கூடாது. அந்த அமைப்பில் இருந்தீங்கன்னா குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும். பணப்பழக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஸோ 4 விதமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். திடீர் பண வரவு, உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றம், அடுத்து இடமாற்றம், உத்தியோகத்தில் ஒரு அங்கீகாரம், வியாபாரத்தில் நல்ல லாபம்,
கூட்டாளிகிட்ட அனுசரித்து போகணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காரியம் சம்மந்தப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள். குடும்ப நலன்னு சொல்லிட்டேன். உடல் நலம் எப்படி சார் இருக்கும்? 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட செரிமான உபாதைகள் வரலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுனால ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 50 வயது வச்சுக்குருவோம், 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருமே சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் வரலாம். உணவு உபாதைகள், உடல் உபாதைகள் இருக்கலாம், வயிற்று உபாதைகள் இருக்கலாம். உணவு பழக்கங்களுக்கு கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து குரு உங்கள் ராசிக்கு 1-4 கூடையவன், புதன் 7-10 கூடையவன், சூரியன் 9 கூடையவன். ஸோ தர்ம கர்மாதிபதி யோகம், கேந்திராதிபதி யோகம் 8ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடங்கிறது என்னென்னா வம்பு வழக்கு பிரச்சனை தான், கடன் பிரச்சனை தான், ஒரு மாங்கல்ய ஸ்தானம், திருமண வாழ்க்கையை குறிக்கிற ஸ்தானம், கல்யாணமாகி கணவன் மனைவி உறவு தாம்பத்தியத்தை குறிக்கிற ஸ்தானம், தூரதேசத்தை குறிக்கிற ஸ்தானம், உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிற ஸ்தானம், ஆயில் ஸ்தானம், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். ஆனால் ராசிக்கு வந்து ஆயில் வராது. ஆயில்னாலே லக்கண ரீதியாக எடுக்கணும், ராசிக்கு எடுக்க முடியாது. ஆனால் சனி பகவானை வச்சு ஆயிலை சொல்லலாம். சரியா? சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஆயிலை வந்து நீடித்து வைப்பார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆள் படுத்த படிக்க இருப்பாங்க, ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருப்பாங்க. ஆயில் நீடிச்சிட்டே இருக்கும், படுத்த படிக்க கிடப்பிலே கிடப்பாங்க ரொம்ப நாளைக்கு. அவங்களுக்குலாம் வந்து கோச்சாரத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருப்பார். ஆயுட்காரன் வலுத்து இருக்கிறதுனால அவர் வந்து அவங்க ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஆயிலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நித்திய கண்டம் பூர்ணாயுஸ் சொன்ன மாதிரி இழுத்துக்கிட்டே போகும். ஆனால் கோச்சார பலன்கள், ராசி பலன்கள், ராசிக்கு வந்து ஆயில பேச முடியாது. சரியா? மற்ற விஷயத்துலாம் பேசலாம். ஏன்னா மற்ற விஷயம் எல்லாமே மணல் உடல் சம்மந்தப்பட்டதான். மனம் உடல். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மூலமோ போராடமோ உத்திராடமோ, ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மனம் இருக்கும், மனத்தில் ஒரு நினைப்பு இருக்கும், உடலில் ஒரு செயல்பாடு இருக்கும். ஒரு மனிதனுக்கு 2 காரியம் தாங்க, மனம் உடல் தான். மனதால் நினச்சி உடலால் செயல்படுத்துகிறோம். இதுக்கு வந்து ராசி வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆயில் அப்படி கிடையாது. அது வந்து லக்கணம் சம்மந்தப்பட்டது, ஆத்மா சம்மந்தப்பட்டது, ஆன்மா சம்மந்தப்பட்டது, ஜீவன் சம்மந்தப்பட்டது, உயிர் சம்மந்தப்பட்டது. நாளுக்குமே ஒரே பொருத்தம் தான். ஆனால் 4மே 4 விதமாக பேசப்படுகிறது, 4 விதமாக அழைக்கப்படுகிறது. ஸோ ஆயிலுங்கிறது அது சம்மந்தப்பட்ட இருக்கனால ஆயிலை நிர்ணயம் பண்ணுறது நம்ம ஜனன ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் தான். சரியா நேர்களே? அதனால் ஆயிலை பற்றி எந்த ஜோசியக்காரனாச்சும் ராசி பலன்களை சொன்னாங்கன்னா அவருக்கு ஜோசியம் தெரியலன்னு அர்த்தம். இதை நான் வந்து ஒரு கர்வமாக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன், உண்மையை உரைக்க சொல்கிறேன் உலகத்துக்கு. ஆயிலை பற்றி ராசி பலனில் யாராலும் சொல்லவே முடியாது. சரியா? ஆயிலை பற்றி சொல்லணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் ஆயிலை பற்றி சொல்ல முடியும். மற்ற அனைத்து விஷயத்தையும் சொல்லலாம். நீங்கள் இப்படி இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, அவர் பார்ப்பார், இவர் பார்ப்பார், இவர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இவரை விரட்டி விடலாம், அந்த தொழிலை பண்ணலாம், இவங்க கூட கூட்டணி போட்டுக்கலாம், அந்த கட்சியில் சேரலாம், அரசியல் ஆகலாம், ஆண்டி ஆகலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஆயிலை பற்றி சொல்கிற அதிகாரம் தனி மனிதனோட ஜனன ஜாதகத்தில் தான் இருக்குது. ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதி யோகம் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. தூர தேசத்துக்கு போய் நல்லா சம்பாதிப்பீங்க. இருக்கிற இடத்த விட்டு வெளி மாநிலம் இருக்கிற இப்போ % எங்கே இருக்கிறோமோ அதை விட்டு தூரமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்த வரைந்த நாட்களுக்கு. சரியா? தூர இட சகவாசம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் தூர இடத்துல இப்போ இருக்கிறவங்க, அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக தூர இடத்துல இருக்கிறவங்க, வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க இப்போ சிறப்பாக இருக்கும். சரியா? அதுபோல் தூர தேச அலைச்சலில் இருக்கிறவங்க, இடத்த விட்டு அலைஞ்சு திரிஞ்சு போகிறவங்க, சிலர் பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருப்பாங்க, ஆனால் டெய்லி பக்கத்தூருக்கு போயிட்டு வருவாங்க. ராஜபாளையத்தில் இருப்பாங்க, சீலூத்தூருக்கு டெய்லி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 20 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம். 20 நிமிஷம் போக வர 20 நிமிஷம். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா லோக்கலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, லோக்கலில் வந்து பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியாது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, வெளித்தொடர்பு வந்து வெளிவட்டார தொடர்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். 1-4 நல்லா இருப்பீங்க. சரியா? நல்லா இருப்பீங்க. அலைச்சல் திருச்சல் பேரில் ஆதாயம் இருக்கும். தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா? தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அம்மா வழியில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தப்பனோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய் தப்பங்கிட்ட அனுசரித்து போங்க. நீங்கள் ஒரு மகனாக இருந்தால் தாய் தப்பனை அனுசரித்து போங்க. நீங்கள் ஒரு தாப்பனாக இருந்தால் உங்கள் பிள்ளைகிட்ட அனுசரித்து போங்க. அடுத்து வந்து 7-10 அருமையாக இருக்குங்க. சரியா? கணவன் மனைவி உறவு, தொழில் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்துக்காக மனையை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? 4 இடத்துக்கு வெளியே போனாலே பார்ட்னரை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே பெண்களும் சில காரியத்துக்காக கணவன் விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க, ஒரு கேம்பு டூர் இருக்கும், கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதனால் லைஃப் பார்ட்னர் கணவன் விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், பங்குதாரர்கள், இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஆத்மா சுத்தப்படும். சரியா? ஆத்மான என்ன? தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு ஆத்ம திருப்தியாக இருப்பீங்க. 9 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வீட்டில் இருக்கிற காட்டிலையும் கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற காட்டில் கோயிலுக்கு வந்து நிம்மதியாக உட்காருவாங்க. அப்பா கோவிந்தா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி கோயிலில் நல்ல நிம்மதியாக உட்காந்து இருந்து வருவாங்க. கோயிலில் ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். பொதுவாக கோயிலுக்கு போனாலே நிம்மதி கிடைக்கும். ஆலயம் தொழுவது சாலமன் என்று அந்த வேதத்தின்படி அமைப்பின்படி உங்களுக்கு கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும்.
கோயில் அப்படின்னா அது உள்ளூரில் உள்ள கோயில் இருக்காது, தூர இடத்துக்கு போவீங்க. சரியா? தூரமாக போய் ஒரு கோயிலில் போய் நிம்மதியாக இருப்பீங்க. காலையில் போனீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு வரீங்க. அதுதான் ஆத்ம திருப்தி. அந்த ஆத்மா வந்து கொஞ்சம் அந்த இறை சன்னிதானத்தில் கொஞ்சம் அமைதிப்படும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும், ஆத்ம சுத்தி கிடைக்கும், நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தர்ம கர்மாதிபதி யோகம், கோடீஸ்வர யோகம். தர்மம்னா 9, கர்மம்னா 10. நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு புனிதம் நல்ல விதமாக இருக்கும். ஆனால் அதுக்கு உடனே பலன் கிடைக்காது, கொஞ்சம் நாள் பட்டு தான் கிடைக்கும். சரியா? 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் செய்வீங்க, ஆனால் ரிசல்ட் உடனே இருக்காது, கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். அதனுடைய பலன் உடனே அறுவடை ஆகாது, கொஞ்சம் நாள் கழித்து தான் அறுவடை ஆகும். அடுத்து வந்து 4 பலன்களை சொல்லிட்டேன், 4 முக்கியமான சம்பவங்களை சொல்லிட்டேன். இது கண்டிப்பாக நடக்கும். பி என்ற பேர் ஒரு உடையரால் நடக்கும். பெருமாள், பாலாஜிங்கிறது பி வரும், இது வந்து பி பெருமாள். ஏன்னா பெருமாளுடைய நாமம் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். அவங்களுடைய பேர் இருக்கிறவங்களால இது நடக்கும். அதனால் பின்னு நினச்சிட்டே இருக்காதிங்க. உங்கள் வீட்டிலே ஒருத்தர் கேசவன் இருக்கிறாருன்னா அவள் மூலியமாக நடக்கும். ஏன்னா கேசவன்கிறது வந்து பெருமாளுடைய பேர் தான். பெருமாளுடைய நாமம் உள்ளவங்களால் இதெல்லாம் நடக்கும். அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. எந்த விஷயத்தில் சார் உதவியாக இருப்பாங்க அப்படின்னா, உங்கள் குடும்ப நலத்துக்கு உதவியாக இருப்பாங்க, உங்கள் மேலே உதவியாக இருப்பாங்க. நீங்கள் சார்ந்த சில தொழில்கள். என்ன தொழில்கள் சார்? நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வச்சுருக்கிறீங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறீங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறீங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கீங்க, அதுக்கு உதவியாக இருப்பாங்க. விவசாயம் பண்ணுறீங்க, அதுக்கு உதவியாக பண்ணுறாங்க. நீங்கள் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுருக்கிறீங்க, சரியா? அதுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, அதுக்கு உதவி பண்ணுவாங்க. அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, அதுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, அதுக்கு உதவியாக பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது மாதிரி காரியத்துக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். அதுபோக குடும்பத்தில் நல்லா இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க, குடும்ப வேலைக்கும் கூட இருப்பாங்க, குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு நல்லா இருப்பாங்க, பணத்தை கொடுத்து உதவுவாங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. சரியா? அந்த பெருமாள் நாமத்தில் வர்றவங்க வந்து அந்த ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள். நீங்கள் இப்போ வந்து 10th படிக்கிறீங்க, அந்த வீடியோ கேட்குற நேயர் தனுசு ராசியில் 10th படிக்கிறாருன்னா, உங்கள் ஸ்கூலில் உங்கள் கூட படிக்கிற அந்த மாணவன், அந்த பெருமாள் நாமத்தில் உள்ள மாணவன், அந்த பேருடைய மாணவன் ஆவனால் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கும், ஹெல்ப் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் பலனை பிரித்து எடுத்துக்கணும். பேச்சுவார்த்தைக்கு நல்லாயிருக்கும், பழக்க வழக்கத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? நீங்கள் ஒரு வக்கீலாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அசிஸ்டண்ட் ஜூனியர் வந்து மாதவன் ஒருத்தர் இருக்கிறார், அவரால் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா சீனியர் வக்கீலுக்கு ஜூனியர் வக்கீல் நல்லா சப்போர்ட் பண்ணால் தான் அவரால் வாதாட முடியும் கோர்ட்டில். ஸோ இந்த கம்பெனி இப்போ இந்த காலத்தில் நல்லாயிருக்கும். ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, புதன் என்கிற கிரகம் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் அடுத்து வருதுனால, புதனுடைய பெருமாளுடைய அம்சமான புதன் நல்ல நிலைமையில் இருக்கனால, பெருமாள் பேரில் இருக்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. இதை வேணால் செக் பண்ணுங்கள். உடனே கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க, என் ஃப்ரெண்டு பேர் கோவிந்தன் சார், அவனால தான் எனக்கு பிரச்சனை, அவனால தான் கடன் ஆகிட்டேன், அவனுக்கு கடனை கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க. அதாவது கோச்சார பலன்களை வந்து எல்லாமே கத்தி திட்டின மாதிரி இருக்காது, அதுக்காக மழுங்கி போய் இருக்காது. சில பேருக்கு சாதகமாக இருக்கும். யாருக்கு சாதகமாக இருக்கும்னா, ஜனன ஜாதகத்தில் புதன் வலுத்தவங்களுக்கு ஜாதகமாக இருக்கும். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் இடத்துல இருக்கலாம். அவர் நீசமானாலுமே வீடு கொடுத்த குருவோடு சேர்ந்து இருக்கலாம், இல்லை குரு பார்வையில் இருக்கலாம். 5ஆம் இடத்துல மேசத்தில் இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம். 7ஆம் இடம் மிதுனத்திற்கு சூப்பர். 8ஆம் இடம் இருக்கக்கூடாது கடகத்தில். 9ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கலாம். 10ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம். 11ஆம் இடம் துலாமில் இருக்கலாம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ புதன் இது மாதிரி இடத்துல இல்லாமல் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நான். எந்தெந்த ராசியில் புதன் இருந்தாரோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும். சும்மா இந்த ராசி பலன் கேட்குறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் 9 கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்த ராசியில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுட்டு ராசி பலன் கேட்டால் தான் உங்களுக்கு வந்து பலன்கள் நிற்கும். இல்லைனா அது போயிடும். சரியா? கலவுறு மீனில் நலவுறு மீனாக போயிடும். நிறைய நேர்களுக்கு தெரியாது, ஜாதகம் தெரியாது, பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சும்மா மொட்டையாக கேட்குறது. எல்லாரும் சொல்கிறான்ல, அதில் இவனும் சொல்கிறான்னு போகிறது. யார் நல்லது சொல்கிறா, யார் எப்படி சொல்கிறா, எதுவுமே தெரியாது. யார் வாய்ப்பாட்டின்படி சொல்கிறா, யார் வேத ஜோதியின்படி சொல்கிறா, அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒன்று வாய்க்கு காதுக்கு கேட்குற மாதிரி சொன்னான்னா கேட்டுட்டு போகிறாங்க. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. யாரையும் திருத்த முடியாது. ஏன்னா மக்களோட மனநிலை இருக்குது. நான் ஒருத்தன் கூப்பாடு போட்டு ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது. நான் உள்ளதாக சொல்லுவேன். என்னோடய அப்சர்வேஷனில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி சொல்லுவேன். இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். சரியா? ஓரளவுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அரசியலில் கல்லை பறக்கிற மாதிரி தான். அரசியலில் நல்லா கல்லை பறிக்கிட்டோம்னா சாப்பிடும்போது வாயில் எதுவும் தட்டுப்படாது. அள்ளி போட்டு சமைச்சோம்னா சாப்பிடும்போது வாயில் 4 கல் உடைக்கும், பல்ல உடைக்கும். சரியா? அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போல்லாம் அரிசியில் கல்லை எடுத்துகிட்டு தான் அனுப்புகிறாங்க. அந்த காலத்துலலாம் பாதி கல் நிறையா இருக்கும். அரிசியில் சமைச்சு சாப்பிடும்போது கல்லில் வந்துடும். கல் பறிக்க போட முடியாது. அது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டோம்னா சுத்தம் மோசம். அது மாதிரி தான் நான் வந்து நிறைய கல்லில் பறிக்கிடுவேன். களை எடுத்து தான் பேசுவேன். ஒரு காட்டில் எப்படி களை எடுக்கிறோமோ அது மாதிரி நான் வந்து களை எடுத்துருவேன்.
ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது களை எடுத்து தான் ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். களை எடுத்துட்டாலே கார்டு வந்து நல்லபடியாக விளைச்சலாயிரும். ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த வேத ஜோதிடத்தின்படி பலன்களை ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தாலே ப்ரிடிக்ஷன் நிற்கும். சரியா? ஓகே நேர்களே. ஸோ புதன் வந்து இப்போதைக்கு ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பலன்கள் நல்லாயிருக்கும். பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம், வக்கீல் தொழில் பண்ணுறவங்க, பேசி பிழைக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஜோதிடர்கள், அதுபோக கலை தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அருமையாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஸோ அந்த பி என்ற பேருடைய என்ற எழுத்துடைய நபரால் 4 முக்கியமான பெரிய சம்பவங்கள் நடக்கும். இதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த கடவுள் அனுக்கிரகத்தால் நடக்கும். இது சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க. அப்படி அந்த பெருமாள் நாமத்தில் இருக்கிறவங்கள நல்லா க்ளோஸாக வச்சுக்கோங்க. அவங்க வந்து நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா நேர்களே? சரி சார், மற்றபடி இந்த கூட்டணி ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு புதன் சூரியன் கூட்டணியால் எப்படி இருக்கும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதே நேரத்தில் கொஞ்சம் அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அப்பா உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. தாய்மாமன் உறவிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். தாய்மாமன் உறவிலும் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் மாமன் உறவிலும் அப்பா உறவிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பம் நல்லாயிருக்கும். சரியா? குடும்பம் இணக்கமாக இருக்கும், இன்டகிரேஷனாக இருக்கும். குடும்ப பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் மற்றட்ட மகிழ்ச்சி அடைவீங்க. பிணைப்பாக இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க. உடன் பிறந்த தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். உங்கள் உடன் பிறந்த தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அறிவு ஊத்தம் இருக்கும். அதிகார தோரணை இருக்கும். நான் சொல்கிறத நீ கேட்குறத, நீ சொல்கிறத நான் கேட்குறானோ உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் அவங்க விஷயத்தில் அனுசரித்து போங்க. இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரியா? உயர்கல்வி நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நல்லா படிப்பீங்க. பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி அதுக்கு மேலே படிக்கிறவங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ட்ரெயின்டாக இருப்பீங்க. உங்களை பார்த்து 4 பேர் நல்லா பெருமைப்படுவாங்க. ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா லக் எடுப்பீங்க. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், வேலை பார்க்குற இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்னு. பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அங்கீகாரம் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். எந்த உத்தியோகம் பண்ணாலும் சரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். லக் அடிக்கும். சரியா? அதுக்காக நான் லாட்டரி சீட் வாங்க போகிறேன் சார், அதுக்கு நம்பர் கொடுன்னு கேட்காதீங்க. ஒரு ஆள் கேட்குறாரு, நான் என் பேர் ரமேஷ், எனக்கு லக்கி நம்பர் சொல்லுங்கள் சாருங்கிறான். என்னால் எனக்கு என்ன செய்யனே தெரியல. நான் ஜோதிடத்தை தெய்வமாக பார்ப்பேன். என் கண்ணுங்களாக பார்த்து இப்போ இருக்கிற ஆள் என்கிட்ட பேரை சொல்லி லக்கி நம்பர் கேட்குறாங்க. லக்கி நம்பர் யாராலும் சொல்ல முடியாதுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ரிலேட்டடாக வேணால் சொல்லலாம், ஒரு சாய்ஸுக்கு வேணால் சொல்லலாம், ஒரு சப்போர்ட்டுக்கு வேணால் சொல்லலாம். வழியா எக்ஸாக்டாக லக்கி நம்பர் இதுதான் நம்பர் யாராலும் சொல்ல முடியாது. தெய்வத்தால் தான் சொல்ல முடியும். கடவுளுக்கு தான் தெரியும் ஒரு மனிதனுக்கு லக்கி நம்பர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன கடவுளால் சொல்ல முடியும். அதிர்ஷ்ட திசை வேணால் சொல்லலாம். சில பேர் எந்த பக்கம் பார்த்து வீடு கட்டணும், எந்த பக்கம் வாசை வைக்கணும், எந்த பக்கம் நில வைக்கணும், எந்த பக்கம் தலை வச்சு படுக்கணும், அது சொல்லியிருக்காங்க. மேற்கு பக்கம் தலை வச்சு கிழக்கு பக்கம் காலை நட்டு, அதுபோக தெற்கு பக்கம் தலையை வச்சு வடக்கு பக்கம் கால் நட்டு, இது வந்து அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி செய்யலாம். அதுபோல் சில ராசிகளுக்கு திசை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தனுசு ராசினா என்ன சார் திசை அப்படின்னா கிழக்கு திசை. தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி, அதனால் கிழக்கு திசைன்னு சொல்லலாம். சரியா? தனுசு ராசிக்கு வீடு எந்த பக்கம் சார் வைக்கலாம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் மீன ராசி. மீனம் வந்து தெற்கு, அதனால் தெற்கு பக்கம் வைக்கலாம். இது வந்து ராசிக்கு சொல்லலாம். இப்படி தான் சொல்ல முடியும் பதில்கள். சரியா? ஆதாரபூர்வமாக தான் பதில்கள் சொல்ல முடியும். ஆதாரபூர்வமாக இல்லாமல், வேத ஜோதிடத்தில் இல்லாமல் சும்மா எனக்கு லக்கி நம்பரை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, யாராலும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஜோசியர் சொல்லி வீடியோ போடுறாருன்னா அது பொய். நான் ஓப்பனாக சொல்கிறேன். சரியா? ஓப்பனாக சொல்கிறேன், ஒளிமுறை இல்லாமல் சொல்கிறேன். ரெஃபரன்ஸுக்காக சொல்லலாம். சரியா? ஒரு சப்போர்ட்டிங்காக சொல்லலாம், ஒரு சாய்ஸுக்காக சொல்லலாம், அவ்வளோதான். அந்த நம்பர் அந்த காலகட்டத்தில் தான் நிற்கும், ஒரு வாரத்துக்கு நிற்கும். அதுக்கு பிறகு நம்பர் மாறும். சரியா? அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சொல்கிற பலன்கள் எல்லாமே நின்றுக்கிட்டே இருக்காதுங்க. இப்போ சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார், 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அடுத்து புரட்டாசி மாதம் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஐப்பசி மாதம் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். ஸோ சூரிய நிலைப்பாடு இப்படி மாறிக்கிட்டு இருக்குது. சூரியனை வச்சு தான் எல்லா கிரகங்களும் இறங்குது. அப்போ எல்லா கிரகங்களும் மாற்றத்துக்கு உட்பட்டு தான். ஏன்னா சூரியன் தான் உலகத்துக்கே ஒளி கொடுக்குறவர், பிரபஞ்சத்துக்கு. அவரே மாற்றத்துக்கு உட்பட்ட கிரகம் தான். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுறாரு. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது, ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருவார். ஸோ இந்த மாற்றத்தின் அடிப்படையில், இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் ராசி பலன்கள் கிடைக்குது. இதில் வந்து எனக்கு லக்கி நம்பர் கொடு, அதெல்லாம் கொடுக்க முடியாது சார். சரியா? நிறைய பேர் வந்து அப்படியே அலைகிறாங்க. ஈஸியாக தட்டிட்டு போகலாமா, நான் அப்படியே வண்டி டிரைவராக இருக்கேன், கேரளா பக்கம் போவேன், அப்படி ஒன்று வாங்குவேன், அப்படியே அடிக்கணும், இதெல்லாம் கிடையாது. சரியா? நான் இதில் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். அப்படி என்ன இருந்தால் அதை மறந்துடுங்க, டெலிட் பண்ணிடுங்க. சரியா? நமக்கு வந்து கிரக நிலைகள், இப்போ இருக்கிற கிரக நிலைகள் நம்ம ஜனன ஜாதகத்தில் எப்படி ஒப்பிட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறேன். புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால பெருமாள் நாமத்தில் இருக்கிறவங்க உங்களை நல்லா உதவி பண்ணுவாங்க. அந்த பெருமாளுடைய எழுத்து முதல் லெட்டர் பீன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? ரெஃபரன்ஸோடு தான் சொல்கிறேன், நான் ஆதாரப்பூர்வமாக தான் சொல்கிறேன். இது 100% நிற்கும்னு சொல்ல மாட்டேன், பட் ரெஃபரன்ஸாக இருக்கும். சரியா? இதுபடியும் நடக்கும்.
உடன் பிறந்த இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களால சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் சொல்லிட்டேன் நான். அடுத்து வந்து கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, திருமணமானவர்கள் நல்லாயிருக்கும். திருமண உறவுகள் நல்லபடியாக இருக்கும். அலைன்ஸ் தேடினீங்கன்னா ஆவணி மாதத்துக்கு மேலே நல்ல அலைன்ஸ் கிடைக்கும். ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி நீங்கள் சில நல்ல காரியம் பண்ணலாம். திருமண காரியங்கள் பண்ணலாம். திருமணத்துக்கு வேலைப்பட்ட சம்மந்தப்பட்ட சில காரியங்களை ஒரு நாள் ஈடுபடலாம். அதுக்கு தோசை நிவர்த்தி எதுவுமே கிடையாது. 4 நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டாம். ஆடி 18க்கு தூரதேசம் நல்லாயிருக்கும். அலைச்சலில் தான் இருப்பீங்க. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அலைச்சலில் தான் கொடுக்கும். அதனால் உடனத்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அலைச்சலின் பேரில் தான் ஆதாயம் கிடைக்கும். அலைஞ்சு திரிஞ்சு இருப்பீங்க. இருப்பினும் அந்த அலைச்சல் வந்து ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். தூரதேச அமைப்புகள் இருக்கும். அப்பா வழியில் செலவாகலாம். அப்பா வழி பங்காளி விஷயத்தில் சில செலவுகள் இருக்கலாம். அப்பா வழி உறவு முறையில் சில செலவுகள், விரயங்கள், அலைச்சல் இருக்கலாம். அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். சரியா நேரில் தொழில் ஏற்கனவே என்னென்ன தொழில்னு சொல்லிட்டேன் நான். உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள், காய்கறி சம்மந்தப்பட்ட, மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது வெஜிடேரியன் இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். மூத்த சகோதர வழி நல்லாயிருக்கும். மூத்த சகோதரனை வச்சு தொழில் பண்ணுறவங்க அருமையாக இருக்கும். மூத்த சகோதரன், உடன் பிறந்த சகோதரனை வச்சு தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி கொஞ்சம் தூக்கம் கெட்டு போகும். சரியா டயத்துக்கு தூங்க முடியாது, எந்திரிக்க முடியாது. அலைச்சல் இருக்கும். அன்டயத்தில் படுத்து அன்டயத்தில் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். வருகிற ஆவணி மாதத்துலேருந்து அதுவும் சரியாக போயிடும். சரியா ஆவணி 1லேருந்து அதுவும் ஓரளவு நியூட்ரல் ஆயிரும். நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ வந்து ராசிக்கு நான் சொல்லிட்டேன். சரி சார், நீ ராசிக்கு சொல்லிட்ட, சில லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, எந்தெந்த லக்கணத்துக்கு இந்த பலன்கள் அப்படியே நல்லா சேரும் அப்படி பார்த்தோம்னா, ரிஷப லக்கணம், சரியா, ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், இது வந்து லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள்லாம் கூடுதலாக இருக்கும். நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இவ்வளோ நேரம் பொதுவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுலேயும் கொஞ்சம் பிரித்து சொல்லியிருக்கிறேன். சரியா, பொதுவாக சொல்லிவிட்டு பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்கூலில் ஒரு 40 பேர் இருப்பாங்க கிளாஸ் ரூமில். அதில் ஒரு 10 பேர் நல்லா படிப்பாங்க. ஃபஸ்ட்டு 10 ரேங்க் கூட எடுப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க, ரேங்க் ஹோல்டர் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த 12 லக்கணம் இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தாலுமே நீங்கள் 12 லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கணத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தோம்னா எந்த லக்கணம் அப்படின்னு சொன்னோம்னா ரிஷப லக்கணம். சரியா, ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். தனுசு ராசி தனுசு லக்கணம். அடுத்து வந்து கும்ப லக்கணம், மிக அருமையாக இருக்கும். கும்ப லக்கணம். அடுத்து மீன லக்கணம். இந்த லக்கணத்துக்கெல்லாம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா, இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான இந்த பலன்கள் வரும். இந்த கிரக நிலைகள், இந்த குரு, புதன், சூரியன், இந்த காம்பினேஷன், இந்த முக்கூட்டு கிரக, இந்த 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன பலன்கள், இவ்வளோ நேரம் சொன்ன பலன்கள் கொஞ்சம் மிக மிஞ்சி இருக்கும், கூடுதலாக இருக்கும் என்ற நல்ல வார்த்தையை சொல்கிறேன். இப்போ வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல சங்கர நாராயண யோகம், சூரிய நாராயண யோகம், இது மாதிரி யோகங்கள்லாம் இப்போ கூடி இருக்குது. புதன் பெருமாளுடைய அம்சம், சூரியன் சிவனுடைய அம்சம், 2 பேரும் குரு தொடர்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சிவனும் பெருமாளும் இருக்கிற கோயிலுக்கு போகலாம். சில ஆலயத்தில் சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஆலயம் இருக்கும். சென்னை டீனரில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஒரு ஆலயம் இருக்குது. சிதம்பரத்துலேயும் சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஆலயம் இருக்குது. இப்படி நிறைய இடத்துல சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஆலயம் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, பிரசித்தி பெற்ற கோயில் இருக்காது, சில கோயிலில் இருக்கும். சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் தான். சில கோயிலில் வந்து சிவனுக்கும் பெருமாளுக்கும் உள்ளுக்கே ஆலயம் இருக்குது. திருச்செந்தூரில் பெருமாளுக்கு சன்னதி இருக்குது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்குது. அது மாதிரி கோயிலுக்கும் போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் போகலாம். சிவன் தாண்டி மகனாக பிறந்தாண்டி அங்கே திருச்செந்தூர் முருகனும் சிவன் வடிவத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ இது உங்களுக்கு தெரியும். சரியா நேரில் சார் அப்படி எங்கள் கோயில் இல்லை சார் அப்படிங்கிறவங்க அடுத்து வருகின்ற நாட்களில் திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க, புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. நாளை திங்கக்கிழமை ஆடி 18ஆம் பெருக்கு ஆகஸ்ட் 3 போங்க. சரியா, இல்லைன்னா வீட்டிலேயே சிவநாமத்தை சொல்லுங்கள், பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள், சங்கர நாராயண நாமத்தை சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு வந்து அது சிவன் பேரும் பெருமாள் பேரும் சேர்ந்து இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நல்லபடியாக அவங்களை உதவி பண்ணுங்கள். ஹரிஹரன், சங்கர நாராயணன். இப்போ சில பேர் வந்து இப்படி வரும், பெருமாள் பேரும் சிவன் பேரும் சேர்ந்து வரும். நான் 2 பேர் உதாரணம் சொல்லிட்டேன். ராமசுப்ரமணியன், ராமன்னா பெருமாள், சுப்பிரமணியன்னா சிவனுடைய அம்சம் முருகன். ஸோ பெருமாள், சிவன், முருகன் இந்த காம்பினேஷனில் வர்ற பேரில் இருக்கிறவங்ககிட்ட நல்லா சகவாசம் வச்சுக்கோ, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். சரியா, வெங்கட சுப்பிரமணியன், இப்படி நிறையா இருக்குது. சரியா,
தனபார்வதி, தனம்னா மகாலட்சுமி, பார்வதினா சக்தி. ஸோ இந்த காம்பினேஷன் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் பேர்லேயே தெரிஞ்சு போயிடும். அதில் வந்து பெருமாளுடைய வழியும் வரும், சிவனுடைய வலு வரும். சிவனா என்ன, சக்தி வரும், முருகனுடைய நாமம் வரும். பெருமாள்னா லட்சுமி வருவா, பெருமாளுடைய நாமம் வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் இப்படிலாம் ஆள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லா இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணிங்கன்னா அந்த வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். அந்த பேர் வந்து அந்த இறைவனுடைய நாமம். அந்த தெய்வத்தை போய் நேராக பார்க்க முடியாது. அந்த தெய்வத்தோட பேரர்களும் உதவி பண்ணணும். எதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சாமி பேர் வைக்கிறாங்க? சரியா? ராமன் எதுக்கு வைக்கிறாங்க? ராமனை போய் நம்ம பார்க்க முடியாது. ராமனை பார்க்க முடியாது. ராமன் நாமத்தை சொன்னோம்னா ராம் அப்படி நாம் சொன்னாலே மனம் நல்லாயிருக்கும். ஏன்னா ராம மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கிடையாது. ராம மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது. ராம் 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 சொன்னாலே மனம் வந்து அந்தளவுக்கு சாந்தி அடையும். அதனால் மகாத்மா காந்தி கடைசி வரைக்கும் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருந்தார். அந்தளவுக்கு ராம மந்திரம் வந்து சக்தி வாய்ந்தது. அப்படி ராமன் பேரை வைக்கிறவங்களை நம்ம அடிக்கிறோம் கூப்பிட்டோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். லக்ஷ்மின்னு கூப்பிட்டோம்னா நம்மக்கிட்ட லக்ஷ்மியோட கடாட்சியம் கிடைக்கும். சில பேர் உடனே போட்டுருவான், என் பேர் லட்சுமி, நான் 10 பைசாவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கேன்ப்பா, அவள் ஜாதகம் சரியில்லாமல் இருக்கும். சரியா? அதை விடுங்க. ஏன்னா குதர்க்கமாக சொல்கிறதுக்கு ஆள் நிறையா இருக்கிறாங்க, ஏன்னா கோணன்னு சொல்கிறதுக்கு ஆள் நிறையா இருக்கிறாங்க. பட் வந்து அதோட அர்த்தம் அதுதான். சரியா? விதி நல்லா தான் இருக்குது, ஆனால் வழி சரியில்லை, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்த்துக்கள். ஸோ பி என்கிற ஒரு ஆளால், ஒரு நபரால் உங்களுக்கு 4 பெரிய முக்கியமான சம்பவங்கள் நடக்க போகுது. அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். இன்னும் பேசிகிட்டே போகலாம், போர் அடிக்கும். இதே 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. சொல்ல வேண்டிய விஷயம் அவ்வளோதான். எல்லாம் வல்ல இறைவன் மூலம், போராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. தனுசு ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு பிறகு பி என்ற நபரால் 4 மிகப்பெரிய சம்பவம் நடக்கும். இதை கடவுளே நினச்சாலும் தடுக்க முடியாது. தயாராக இருங்கள். இப்படி தான் தம்மையில் போடுவேன், டைட்டில் போடுவேன், பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநலம் செக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே. அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. வாழ்க வளமுடன். நன்றி.